அனுபவ ஜோதிடர் திரு முருகேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முதல் கடவர் மூத்தவர் விநாயகரை வணங்கி வழிபட்டு பாதம் பணிந்து எனது அங்காளம்மன் குலதெய்வத்தை வணங்கி சோசிய தலைவர் பழனி முருகப்பனை வணங்கி பாதம் பணிஞ்சு டிவி உரிமையாளருக்கு நன்றி தெரிவித்து இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் வயசில் சிறியோர்களுக்கும் சோசிய கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்து பார்க்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நான் ஒரு சில விளக்கங்களை அறிவிக்க இருக்கிறேன். அந்த விளக்கங்கள் இந்த டிவி பார்க்கும் அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரு திருமணம் 36 வரைக்கும் ஆகிறதில்லை, 42 மட்டும் ஆகிறதில்லை, 48 மட்டும் ஆகிறதில்லை. இதை எப்போ நம்ம இதுக்கு ஆய்வு பண்ணோம்? 22 வயசில் அதை ஆய்வு பண்ணோம். 22 வயசுலேயே அதை கவனத்தை அதிகமாக சோசியர் கவனித்தோம்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கலாம். இதை தான் நம்ம நிறைய பேர் சொல்கிறதில்ல, அதை உள்நோக்கி பார்க்கறதில்ல. அப்போ ஒரு சாதகத்தில் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம், திருமண தடைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள அதுக்கான அந்த நோய்க்கு மருந்து என்ன, அந்த மருந்தை கரெக்டாக பயன்படுத்தணும். அப்போ அந்த நோய்க்கு மருந்து இருக்கு, அப்போ நம்ம தெரிஞ்சு செய்யணும், மக்களுக்கு சொல்லணும். சோசியம் பார்க்க வருவர்கள் அவங்களுக்கு சாதகத்தை பற்றி தெரியாது. நாம் சோசியர் என்ன பண்ணோம், சாதகத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? நமக்கு காசு வாங்கிறதுக்கு அல்ல, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு, மக்களுக்கு துன்பமில்லாத கருத்துக்களை சொல்றதுக்கு. அதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா. நான் 10 பைசா சம்பாதிக்கணும், அது அப்புறம். ஏன் அப்படின்னா, பாமர மக்கள் சோசியக்காரரை கடவுளை விட அதிகமாக நம்புவாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு வாடிக்கை. அப்போ நம்ம சோசியக்காரரை மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தில் சோசியம் பார்க்கணும். இப்போ ஒரு பொருத்தம் கூட கொண்டாடுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? பொருத்த 8, 10, 12 இதை மட்டும் பார்க்குறோம், அதிகமாக இதான் பார்க்குறோம். அது அப்படி பார்க்கக்கூடாது, கிரக நிலையே பார்க்கணும். கிரக நிலையில் பார்க்காத சோசியம் சொன்னோம்னா, இப்போ பொருத்தம் போட்டோம்னா தப்பு. என்கிட்ட நிறையா ஜாதகம் வருது, கல்யாணம் ஆகி விவகாரத்து, கணவன் மனைவிக்குள்ள சண்டை எப்பயுமே ஓயாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்வாங்க, மறுபடியும் ஒன்றே சேர மாட்டாங்க. இதெல்லாம் என்ன காரணத்தினால வருது? ஒரு ஜாதகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2ஆம் இடம் கெடாமல், 7ஆம் இடம் கெடாமல், குரு ஒரு ஜாதகத்திலேயும் கெடாமல், இப்படியெல்லாம் பொருத்தம் போட்டோம்னா பிரிவே வராது. சாதகர் அப்படின்னா செவ்வாய்ன்னு சொல்லி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை முதல்ல நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, தெரியாதவங்க ஆய்வு பண்ணுங்க. லக்கணம் தான் ஜாதகர் அப்படின்னு நினைக்கிறத விட செவ்வாய் தான் நாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இதை நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்ட போது சாதகத்தை எளிமையாக சொல்லலாம், நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்போ கலசரக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுறணும். அதே பிரதிபலிப்பு அல்ல. மேஷம் அப்படின்னா ஜாதகர், 7ஆம் இடம் அப்படின்னா மனைவி அல்ல கணவர். ரெண்டுக்குமே சுக்கரன் எடுத்து பாருங்க, தப்பு வராது. நான் நேற்று சாதகம் சொல்லல, 8000 சாதகத்தெல்லாம் தாண்டி 8500 சாதகத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அனுபவத்தை தான் நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். அப்போது சுக்கரன்கிறது மனைவிக்கு வரும், கணவருக்கு வரும். அப்போ செவ்வாய் கலசர காரகன்னு சொல்லி சொல்கிறோம். சாதகரே செவ்வாய், அவரே எப்படி கலசரக்காரனாக மாறுவார்? அது தவறான கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நூலில் இருக்கிறது அனைத்தும் உண்மைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய தப்பு வரும். ஏதோ எழுதுறாங்க, மூளைக்கு எட்டணும் மட்டும் எழுதுறாங்க, அது எல்லாம் உண்மையானா இல்லை. உண்மையினா அதை பயிற்சி செஞ்சு அனுபவத்துக்கு பார்த்து சரியாக இருந்தால்தான் அது உண்மை. நாம் பல முறை அதை யோசிக்கிறோம், பல முறை சொல்லி பார்க்குறோம், சொல்லி பார்த்தா சரியாக வரல.
அப்போ அது எழுதுனது எப்படி உண்மையாகும்? அப்போ எழுதுகிற நூலில் படிக்கிறதெல்லாம் அனைத்து உண்மை இல்லைங்கிறதுக்கான விளக்கம் ஒன்று சொல்கிறேன். இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சோசியம் நூல் உண்மை, அனைத்தும் உண்மை அல்ல. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நூலில் இருக்கிற கருத்துக்களையே எடுத்து பேசிகிட்டு கூட. அப்போ இந்த சாதகர் அப்படின்னா செவ்வாயின்னு சொன்னேன், கலசரக்கார கணவன்னா சுக்கரன், மனைவினாலும் சுக்கரன். அப்போ இந்த கலசரக்காரன் ஏன் வந்துச்சு? அது கரெக்டா? சரியா வருமா? வரல. ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து நல்லா சுயச்சாரத்தில் இருக்கார் ஒரு பெண்ணுக்கு. அப்போ கலசரக்காரர் நல்லா தான் இருக்காரு, நல்ல கணவரை அமையணும்ல, அமையல, இருதாரம் வருது. செவ்வாய் கலசரக்காரங்கிறது ஒரு பெண்ணு ஜாதகத்தில் கெடாம இருந்து இருதாரம் எதுக்கு வருது? அப்போ கலசரக்காரங்கிறது உண்மை அல்ல. ஏன் அந்த ஜாதகத்துக்கு இருதாரம் வந்துச்சு? சுக்கரன் சதய நட்சத்திரம் அல்லது சுக்கரன் மாந்தியோடு இருக்கு. இப்படி இருந்தால் 2 தாரம் வந்துடும். ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் இது நடந்தே தீரும். அப்போ செவ்வாங்கிற கலசரக்காரங்கிற சப்ஜெக்டை குறைச்சிக்கணும், அதை எடுக்கக்கூடாது. இந்த வழி போங்க, சரியாக வரும், தப்பே வராது. அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். செவ்வாங்கிறது சாதகர், 7ஆம் இடம் சுக்கரன் தான் மனைவி, சுக்கரன் தான் கணவர். அப்போ பாருங்க, ஒரு சாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் கெடல, அவருக்கு நல்ல மனைவியாக அமையும், நல்ல கணவராக அமையும். என்ன காரணம்? 7 கூடியவர் கணவர், அது சுக்கரன். மேஷம் அப்படின்னா செவ்வாய், அது சாதகர். அப்போ சாதகரும் கெடல, 7 கூடிய மனைவி ஸ்தானாதிபதியும் கெடல. அவங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை வருது? வராது. அப்போ ஒரு ஜாதகத்தில் நாம் 2 ஜாதகத்திலையும் லக்னாதிபதியும் சுக்கரனும் கெடாமல் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி கெட்ட ஜாதகத்துக்கு 2லையும் கெட்டிருந்தால் ஒரு ஜாதகத்தில் கெடாம ஜாதகத்தை சேர்த்தணும். அப்படி சேர்த்துவிட்டால் பிரச்சனைகள் வராது. 2லையும் சுக்கரன் கெட்டு 2லையும் செவ்வாய் கெட்டு இப்படி சேர்த்தனோம்னா கண்டிப்பாக இருதாரம் வரும், கண்டிப்பாக குடும்ப பிரச்சனை வரும். குடும்ப பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு வரும்? லைஃப் லாங் இருக்குமா? அப்போது திருமண பொருத்தம் போடும்போது கவனத்தை அதிகம் செலுத்தணும். ஏன்னா இந்த திருமண பொருத்தத்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். இருந்தாலும் மறுபடியும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் பொருத்தம் போடும்போது விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது அவசியமான ஒன்று. நாம் கவனக்குறைவாக இருக்கிறது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தால் அது பிரச்சனை, பேர பிள்ளைங்க பிரச்சனை, அப்படியே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்தும் போது ஒழுங்காக சேர்த்தலைன்னா அந்த குடும்ப பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கும். அதனால் திருமண பொருத்தம் போடும்போது முன்ன பொருத்தத்துக்கு போகாமல் 2 ஜாதகத்தில் செவ்வாய் கெடாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். செவ்வாயை நான் உச்சரிக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் இருக்குது, ஒரு பெண் ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகத்தில் மாந்தியோடு இருக்குது, அல்லது 2 ஜாதகத்திலையுமே சதயத்தில் இருக்குது, அல்லது 2 ஜாதகத்திலையும் மாந்தியோடு இருக்குது. இந்த ஜாதகத்தை சேர்த்தனா என்ன ஆகும்? இந்த மாதிரிலாம் சேர்த்தனா என்ன ஆகுதுங்கிறதுக்கான விளக்கம் சொல்கிறேன். இந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், தப்பே வராது. இப்படி இருந்து நம்ம அதை சேர்த்தனோம்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கடை வாங்குவாங்க. ஆறு கணவன் மனைவி. பொருளாதாரம் இறங்கிக்கிட்டே போவோம், வீழ்ச்சி, வளர்ச்சி இருக்காதான். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்காதான். அப்போ வீழ்ச்சி ஆகிட்டே 2 பேரும் சேர்ந்து கடை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, போராட்ட வாழ்க்கையே வாழ்வாங்களாம். 2 பேரும் சுமூகமாக இருப்பாங்களான்னா இல்லை, போராட்ட வாழ்க்கையே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 2மே பாவகிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறதுனால. அப்போது இந்த பொருளாதாரம் 2 பேத்துக்குமே ஏழ்மைப்படாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், மேசல்லேருந்து நான் மேசத்தை தொட்டு தான் லக்கணத்தை நான் வந்து கொண்டு வருவேன். மேசம்னா சாதகர் வீடு, அதுக்கு 10ஆம் இடம்னா தொழில், அது சனி பகவான். அந்த 10லிருந்து 11 தான் சேமிப்பு. நாம் 11ஆம் இடத்தை சேமிப்பு கிடைக்கிறோம், அது சரியான சேமிப்பு கிடையாது. அப்போ 10லிருந்து 11 தொழிலுக்கு லாபம் தான் சேமிப்பு. அப்போ ஒரு சாதகத்தில் 2 8ஆம் இடம் கெட்டு போனால் எப்பயுமே முன்னேற்றம் இல்லையா? இது சாதாரண கருத்து அல்ல. நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுங்க. அதை ஆய்வு பண்ணி பார்க்குற போது சாதகத்தை கடினம் இல்லாமல் சொல்லலாம். நான் சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் சாதகத்தை கடினம் இல்லாத சொல்லும் கருத்து, சனங்களுக்கு உபயோகப்படும் கருத்து.
எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கீழே போட்டுறாதீங்க. இது பெரும்பொருள், அழியாத சொத்து. இதை கையில் வச்சுக்கிட்டோம்னா நூலில் இருக்கும், நூல்லாம் நிறைய படிச்சிருப்போம். அப்போ அந்த நூலில் இருக்கிறது கவனத்துக்கே போகும். அப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகம் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் வந்து ரெண்டுலேயுமே கெட்டு போனால் அதை சேர்த்தக்கூடாது. அதுக்கு காரணம் சொன்னேன். ரெண்டு பேருமே வறுமையிலே வாழ்வாங்க. மேசத்துக்கு 10 தொழில் அப்படின்னா மகரம், அதிலிருந்து 11னா சேமிப்பு, அது 8ஆம் இடம். அப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடமும் மேசத்துக்கு 8ஆம் இடமும் சேமிப்பாக வந்துடுது. ஒரு சாதகத்தில் இந்த ரெண்டும் கெட்டு போய் அவங்க முன்னேற்றத்தை இருக்குதான்னு பாருங்கள், இருக்காது. மேசத்துக்கு கட்டக்கூடிய செவ்வாயும் லக்னத்துக்கு எட்டக்கூடிய கிரகம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எட்டக்கூடிய வரும். இந்த கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் வேணுமில்ல? கெட்டு போகிறதுக்கு திதிசூனியம், வக்கரகம், மறைவு சாணம், பாதக சாணம், முடக்கு ராசி இதெல்லாம் எடுக்கவே தேவையில்லை. கெட்டு போகிறதுக்கு 6 சப்ஜெக்ட் தான். சதய நட்சத்திரம் 1, திருவாதிரை இன்னொன்று, மாந்தி, இவங்க 3 பேர் கொடிய பாவத்தை செய்வார்கள், பெரிய கடனை பண்ணுவார்கள், குடும்பத்தை பிரித்து வைப்பார்கள், மரணத்தை கொடுப்பார்கள். ஆக்சிடென்ட், இந்த கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமலை எல்லாமே இவங்களால தான் வருது, இந்த 3 பேர்த்தால. அப்போ கொடிய பாவத்தை செய்யறது இந்த 3 பேர் தான். அப்போ இவங்க தொட்டாக்க அது கெட்டு போயிடும், அவ்வளோதான். அதுக்கோசரம் இந்த முடக்க ராசி, பாதக அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. நல்ல நட்சத்திரம் ஒரு கிரகம் வாங்கியிருக்குது, இந்த பாவ கிரகங்கள் அவரை தொடல, அந்த கிரகம் கெடாது. அப்போ யார் தொட்டால் கெடாது அப்படின்னு இப்போ தான் சொன்னேன். திருவாதிரை, சதயம், மாந்தி இவங்க 3 பேர் கொடிய பாவத்தை செய்யக்கூடிய கிரகம். அதுக்கு மேலே அஸ்வினி, மக, மூலம். இந்த 6க்குள்ளே சாதகம் அடங்கி போச்சு. இது கெட்டு போகிறதுக்கு இந்த 6 தான் காரணம். ஒரு சனி பகவான் இந்த 6 பேர் பார்க்கலைன்னா அந்த சனி பகவான் கெட மாட்டார், தொழில் நல்லா இருக்கும். அதே குருவர் இந்த 6 பேர் தொடல, உயர்கல்வி நல்லா படிச்சிருப்பார், தந்தை சொத்து இருக்கும், பாட்டன் வந்து 79 மட்டும் வாழ்வார். இந்த 6 பேர் தொழிலினா நான் பாருங்க, இந்த முடக்க ராசி அது எதுக்குமே போகல. இந்த 6 பேரையே தொட்டு எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடுது. அது இல்லைன்னு நான் சொல்ல வரல, இந்த 6ஓட எல்லாம் அடங்கி போயிடுது. அப்போ புதனை வந்து இந்த 6 பேர் தொழிலினா புத்தி கத்தி போல் இருக்குமா, யோசிக்காத பதில் சொல்லுவாங்களாம், கேள்வி முடியாத பதில் சொல்லுவாங்களாம், அறிவு நல்லா வேலை செய்யுமா, உடன் பிறந்த சகோதரன் இருப்பானா, புதன் கடலினா தாய் மாமை இருப்பானா, சின்ன மாமை. அப்போ இந்த 6 பேர்த்துக்குள்ளேயே நம்ம சாதகத்தை அடைக்கலாம். இந்த 6 பேர்த்தினுடைய சப்ஜெக்ட் யார் மேலையெல்லாம் படுதோ அவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க. அப்போது இப்போ இந்த சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குது. இவங்க பார்த்தா கெடுதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை தொடர்பு கொள்ளுது. இல்லை சூரியனே சதய நட்சத்திரம். என்னென்ன இருக்காது? தாத்தா இல்லை, முதல் குழந்தை இல்லை, பூர்வீக சொத்து இல்லை, பங்காளிங்க உதவி இல்லை, குலதெய்வம் வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது, ஊர் விட்டு வெளியே வருவார், இவர் உள்ளூர் போக மாட்டார், பயம் போக மாட்டான், பேராண்டே போக மாட்டான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இப்போ தெளிவுபடுத்தி மறுபடியும் ஒருக்க சொல்கிறேன். இந்த பாவகரங்கள் தொட்டால் தான் இது நடக்குதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை நிர்வகிக்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். சரி, அதே குருவை மாந்தி தொட்டுப்படுது. இப்போ பாரு, இந்த சூரியனை தொட்டால் இத்தனையும் நடக்குது. மாந்தி தொட்டாலும் அல்ல சதய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் மாந்தி பார்த்தாலும் சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்த்தாலும் இதை நாளே எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிறப்ப இந்த சதய நட்சத்திரம் நல்லது அப்படின்னு நினச்சிடாதீங்க. யாரை தொட்டாலும் கெட்டு போயிடும். புதனை தொட்டால் தாய் மாமன் இருக்க மாட்டான், தம்பி இருக்க மாட்டான். சனியை தொட்டால் அண்ணன் இருக்க மாட்டான், சதய நட்சத்திரம் சனி வாங்கியிருந்தால் மூத்தவர் இருக்க மாட்டான். சுக்கரனை தொட்டால் இருதார யோகம் பண்ணும். செவ்வாயை தொட்டால் கடன்காரனாக வாழ்வான். செவ்வாய் சதய நட்சத்திரம் என்ன ஆகும்? கடன் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்குமா, எப்பயுமே கடனாளி. நல்ல புத்தி இருக்காது, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய புத்தி போன வகையில் இருப்பாங்க. அப்போ இந்த சதய நட்சத்திரம் ஒரு கிரகத்தை தொட்டு எந்த கிரகத்தை தொட்டாலும் கெடுதல். அப்போ சதய நட்சத்திரத்தையும் மாந்தி என்ன பண்ணுறாருங்கிறத நாம் அதிகமாக உள்நோக்கி பார்த்தோம்னா சாதகத்தை கடினம் இல்லாமல் சொல்ல முடியும், நிறையா விழிப்புணர்வை சனங்களுக்கு ஏற்படுத்த முடியும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்காமையே இருந்தோம்னா, நூலில் படித்த கருத்துக்களையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காதே போயிருப்போம். சனங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது. அப்போ இதை எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் வந்து ரெண்டும் கெட்டு போனால் பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதாரம் எப்பயுமே மேல்மைப்படாதான்.
10 ரூபா பணம் இருந்தால் இறங்கி போயிடும், அந்த குடும்பம் இறங்கி போயிடும், பொருளாதாரம் இறங்கி போயிடும், ஏறாது. அப்போ ரெண்டுலேயும் அப்படி இருந்தால் போடக்கூடாது, ஒன்றில் இருந்தால் ஒன்றில் இருக்கக்கூடாது. அதே சுக்கிரன் ரெண்டும், சுக்கிர ரெண்டுலேயும் மாந்தியோடு இருந்தாலும், ஒன்று சதயத்தில் இருந்து ஒன்று மாந்தியோடு இருந்தாலும் குடும்ப பொருத்தம் போடக்கூடாது. போட்டோம்னா என்ன ஆகும்? இருதாரத்தை பண்ணும். அப்போ இருதாரம் பண்ணுறத வகையெல்லாம் இப்படியெல்லாம் வந்துடும். அப்போ சிறப்பு இருக்காது. அப்போ பொருத்தம் போகிறதுக்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டியது ஒரு 7-8 பிரச்சனை இருக்குது. அந்த 7-8 கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் பொருத்தத்துக்கு போகணும். நம்ம எடுத்த உடனே 8 பொருத்தம் வருது, 10க்கு 8 வருது, 12க்கு 10 வருது, இதை சொல்லக்கூடாது. கிரக நிலையை உள்நோக்கி பார்க்கணும். உள்நோக்கி கிரகத்தை பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கணுமா? அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் பொருத்தத்தை கரெக்டாக போட முடியும். அதையெல்லாம் செய்யாமல் வந்த வேகத்துக்கு அது அவங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படின்னுக்கிட்டே வருவாங்க. 10-5 பேர் உட்காந்துருப்பாங்க. ஐயா எங்களுக்கு ஒரு பொருத்தம், அந்த அவ்வளோ அனாவசியமாக அந்த பொருத்தத்தை நினைப்பாங்களாம். ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது. சோசியக்காரர் நாளைக்கு வா பொருத்தம், இன்னைக்கு அர்ஜென்ட்டுன்னா நாளைக்கு வா, இன்னைக்கு போட முடியாது, அனுப்பிச்சி விட்டுறணும். அர்ஜென்ட்டாக பொருத்தம் கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது, அர்ஜென்ட்டாக பொருத்தமும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? அந்த பொருத்தம் ஒன்றில் தான் அவங்க குடும்ப வாழ்க்கை வலிமைப்படுறது இருக்குது. அது நாம் அனாவசியமாக ஒரு 10 ரூபா காசு வருதுன்னு சொல்லி போட்டோம்னா நாம் சோசியக்காரனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம். சோசியக்காரர் எப்படி இருக்கணும்? தெய்வம் பேசாது, நாம் பேசுகிறோம். அப்போ தெய்வ தேவையில் ஒருபடி மேலே இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி பூரா எப்படி இருக்கணும்? 10 ரூபா சம்பாதிக்கணும்னு இருக்கக்கூடாதான். நல்ல ஜோசியக்காரர் ஐயா, அவர் சொன்னது இது வரைக்கும் தப்பே வந்ததில்லை, அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும்னா இதையெல்லாம் கையாளணும். இதுபோல் நிறையா விஷயங்கள் சோசியத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சொல்லியிருக்கிறேன். ஒரு சப்ஜெக்டை 4 தரம் சொல்கிறேன், 4 வீடியோவில் 4 தரம் சொல்கிறேன். ஏன் ஒரே சப்ஜெக்டை 4 தரம் சொல்கிறேன்? திரும்ப திரும்ப உங்களுக்கு மனப்பாடம் ஆகட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் நூல் படிக்கலைன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. சத்தியமாக ஒரு நூல் கூட படிக்கலை, குருநாதர் கிடையாது. அப்போ நான் என்னுடைய ஆராய்ச்சியில் இத்தனையும் எடுத்தேன். ஒரு சாதகம் சொல்லும் அளவுக்கு என்னுடைய ஆராய்ச்சியிலே எடுத்தேன். இது பெரும்பொருள். எனக்கே நினைக்க ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இத்தனையும் எடுத்தோம்னு. இது உண்மையான ஒரு கருத்து. ஆனால் அனைத்தும் வேலை செய்யும். நான் சொல்ல அனைத்தும் வேலை செய்யும். இப்போ பொருத்தத்துக்கு என்ன சொன்னேன்? செவ்வாய் 2லையும் கேட்டிருந்தால் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அதேமாரி குரு 2லையும் கேட்டிருந்தால் போடக்கூடாது. என்ன காரணம்? குருன்னா தங்கம், எல்லாத்துக்கும் தெரியும். குரு அப்படிங்கிறது தங்கம். குருன்னா பாட்டனுக்கு ஆயுள்காரர். அது எப்படி பாட்டனுக்கு ஆயுள்காரராக வருது? 5ஆம் இடம் அப்படின்னா பாட்டை, அது சூரியன் வீடு. அதே மாதிரி இந்த பூர்வீகத்துக்கு எடுக்கும் போதோ இல்லை தாத்தாவுக்கு எடுக்கும் போதோ சூரியனை தான் எடுக்கணும். சூரியன் எடுத்திங்கன்னா தப்பே வராது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா தப்பு வரும். சூரியனை மேசத்திலிருந்து எடுத்து பாருங்க, பூர்வீகத்துக்கு தப்பே சொல்ல முடியாது. சூரியன் ஜெப நட்சத்திரம் தான் தாத்தா சொத்து இருக்கும், மாந்தியோடு சேர்ந்தா இருக்காது. அப்போ கரெக்டாக வரும். அப்போ லக்கணத்திலிருந்து சொன்னோம்னா தப்பு வரும். அப்போ இந்த குரு மாந்தியோடு இருந்தாலும், சதய நட்சத்திரம் பெற்றிருந்தாலும், சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் குருவை பார்த்தாலும், மாந்தி பார்த்தாலும் தங்கம் தங்காது. தங்கம் வீட்டை விட்டு விற்றுப்பிடுவாங்களாம். தங்க வித்தியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க, தொலைஞ்சுதான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. பாட்டனுக்கு கண்டத்தை கொடுத்துரும், அப்பாவுக்கு கண்டத்தை கொடுத்துரும். முதல் குழந்தை இருக்காது. முதல் குழந்தைக்கு ஆயில் யாரு? குருதான். பாட்டனுக்கு ஆயில் யாரு? குருதான். 5க்கு 8ஆம் இடம். 5ன்னா பாட்டு முதல் குழந்தையோ 5ஆம் இடம் தான். அப்போ இதை பார்க்கணும். அப்போ குரு 2 ஜாதத்திலையும் கெட்டிருந்தால் சேர்த்தக்கூடாது. என்ன காரணம்? பெண்ணு வீட்லேயே அப்பா சொத்து இருக்காது, மாப்பிள்ளை வீட்லேயே அப்பா சொத்து இருக்காது. அப்பா சொத்துன்னா குரு தான். அப்போ குரு எதுக்கு வருது? தங்கத்துக்கு வருது, தந்தை சொத்துக்கு வருது, பாட்டனுக்கு ஆயிலாக வருது, முதல் குழந்தைக்கு ஆயிலாக வருது, அம்மாவுடைய அப்பாவுடைய அம்மா, இத்தனைக்கும் அந்த குரு வருது. அப்போது இந்த சதய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் மாந்தி பார்த்தாலும் இத்தனையும் பால்படுமா, இத்தனையும் கெட்டு போயிடுமா. அப்போது 2 பேர்த்து சாதகத்திலையும் குரு கெட்டிருந்தால் 2 பேர்த்து வீட்லேயும் தந்தை சொத்து இருக்காது. அந்த குடும்பம் திண்டாட்டத்துக்கு போகுமா. தங்க இப்போ ஒரு தோடு போட்டிருந்தா கூட அதை விற்று போடுவாங்களாம். அப்போ அது அப்படி இருந்தால் சேர்த்தக்கூடாது. அப்போ செவ்வாய் இப்படி இருந்தால் சேர்த்தக்கூடாதுன்னு ஒரு கருத்துக்களை சொன்னேன். இப்போ குருவை சொன்னேன். அடுத்தால சுக்கிரன். ஒரு ஜாதத்தில் சதய நட்சத்திரம், இன்னொரு ஜாதத்தில் மாந்தியோடு இருக்கார், இல்லை 2லேயுமே சதய நட்சத்திரத்தில் இருக்கார், சேர்த்தக்கூடாது.
என்ன ஆகும்? 2 பேர்த்துக்கு 2 தரம் கன்ஃபார்மாக நடக்கும். அதனால் அதை சேர்த்துக்கூடாது. 2வது குழந்தை கர்ப்பக்கழிவு ஏற்படும். 2வது குழந்தை இருக்காதான், பெரியப்பா இருக்க மாட்டாராம். சுக்கரன்னா பெரியப்பா, அப்பாவுடைய முதல் அண்ணன் அப்படின்னா சுக்கரன் தான். அப்போ சுக்கரன் கெட்டு போச்சா நல்லா இருக்குதான்னு பார்க்குறதுக்கு பெரியப்பா இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அது கெட்டு போச்சுங்கிற சமாச்சாரம் தெரிஞ்சு போயிடும். அப்போது சுக்கரன் 2லேயும் கெட்டு இருந்தால் சேர்த்துக்கூடாது. கெட்டு இருந்தால் தான் அந்த 6 தான், வேறு எதுவுமே கிடையாது. சதய நட்சத்திரம், மாந்தி, திருவாதிரை, அசுவினி, மக, மூலம், இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெட்டு போயிடும். அவ்வளோதான். இந்த கெட்டு போகிறதுனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்த கஷ்டமே தேவையில்லை. ஒரே பழமையே சொல்லிவிட்டேன். அப்போ இந்த முடக்கு ராசி அது இதெல்லாம் எதுவுமே எடுக்க வேணாம். இதுலேயே எல்லாம் வந்துடுது. முடக்கு, திதி, சூனியம், வக்கரகம் எல்லாமே இந்த 6லேயே வந்துடுது. அதனால் இது எளிமையாக எடுத்துங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு சாதகத்தில் சொந்த வீடு யாருக்காச்சும் இருக்குதான்னு பார்க்கணும் பொருத்தம் போடும்போது. ஏன்னா 2 பேர் ஆயுள் காலம் மட்டும் சொந்த வீடு இல்லாத எப்படி வாழ்வாங்க? அப்போ பெண் சாதத்தில் சொந்த வீட்டுக்கு அமைப்பு இருக்கணும், அல்லது மாப்பிள்ளை சாதத்தில் சொந்த வீட்டுக்கு அமைப்பு இருக்கணும். இதை பார்க்கணும். சரி, சொந்த வீட்டுக்கு பார்க்குறதுனா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எப்படி பார்க்குறது? சொந்த வீட்டில் எளிமையான ஒரு கருத்து. பூசம், பூரடம், பூரடம், சுக்கர நட்சத்திரம் 3, அவிட்டம், சித்திரம், மிருகாசீரிஷம், அஸ்தம், திருவோணம், ரோகிணி, இந்த 9 நட்சத்திரம் மட்டும்தான் வீடு கட்ட, இடம் வாங்க, காடு வாங்க உகந்த நட்சத்திரம். அப்போ வேற எந்த நட்சத்திரமும் ஆகாது. இதை பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது ஏதோ நினச்சிக்கிட்டு கீழே போட்டுறாதீங்க. இதை பயிற்சிக்கு எடுத்துக்குங்க. குரு நட்சத்திரம் கூட வீடு கட்ட ஆகாது. அப்படி ஆச்சுன்னா என்கிட்ட அடையாளம் காட்டுங்க. இது உண்மை. நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்சி அத்தனை ஜாதகத்தை சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பெரும்பொருளை நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பெரும்பொருளை நான் செத்தம்பொருள் சொல்கிறேன். அதை நீங்கள் ஏதோ சொன்னார் அப்படின்னு இல்லாமல், அப்போ இங்கே சரியாக புரிஞ்சிக்க முடியல. மறுபடியும் வீடியோ பாருங்கள். வீடியோவில் எடுத்து அந்த இவர் சொன்னது கரெக்டு தானா ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, தப்பே வராது. அப்போது பூரம், பூரணம், பரணி, அவிட்டம், சித்திரம், மிருகாசீரிஷம், அஸ்தம், திருவோணம், ரோகிணி, இந்த 9 நட்சத்திரத்துக்குடையவர் 4 குடையவராக இருந்தால் 4 குடையவர் இந்த 9 நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்போ பொருத்தம் போடும்போது இதை பார்க்கணும். பெண் சாதத்திலேயோ ஆண் சாதத்திலேயோ 4 குடையவர் இந்த 9 நட்சத்திரத்தில் ஏதாச்சும் இருக்கிறாரா? அப்போது மேஷத்துக்கு 4ஆம் இடம் மட்டும் நான் பார்க்க சொல்லலை. லக்னத்துக்கு 4, ராசிக்கு 4, மேஷத்துக்கு 4, எந்த நாளில் இந்த நட்சத்திரம் இருந்தாலும் வீடு இருக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேஷத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு 4ஆம் இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துக்கு போகக்கூடாது. ஏதோ ஒரு 4ஆம் இடத்துக்குள்ள இந்த 9 நட்சத்திரம் தொடர்பில் இருக்கணும். இந்த நட்சத்திரம் வாங்கினீங்க 4 குடையவரை பார்க்கணும். பார்த்தா கூட வீடு இருக்குமா? அப்போ வீடு இது வரைக்கும் இல்லை. கட்டுவேன்னு சொல்லு. எப்போ கட்டுவீங்கன்னா தசா புத்தி பாருங்கள். அந்த 4 குடையவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த திசையிலேயே அந்த புத்தியிலேயே தான் கட்டுவாங்க. இந்த 9 நட்சத்திரத்தில் 4 குடையவர் இருந்தால் அந்த திசையில் அந்த புத்தியில் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க. அதை பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். எளிமையாக இருக்குதுங்க எனக்கு. அப்போது ஒரு பொருத்தம் போடும்போது 2 பேர்த்துக்கு ஒருத்தருக்காச்சும் சொந்த வீடு இருக்குதாங்கிறத நோட் பண்ணி போடணும். அது ஒன்று. இப்போ 4 சப்ஜெக்ட் சொன்னேன். அதுக்கு அடுத்தவரை என்ன பார்க்கணும்? திசா புத்தி ஒரு 2 வருஷத்துக்காச்சும் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு புத்தி நடத்துகிறவர் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், இன்னொரு புத்தி நடத்துகிறவர் மாந்தியோடு இருக்கார். இதை போட்டால் என்ன ஆகும்? அந்த புத்தி முடிந்தனே இவங்களுக்குள்ள போர்க்களமாகவே இருக்கும். இப்படி போர்க்களமாக இருக்கும்போது கர்ப்பமாகி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தோசை குழந்தையாக பிறந்துடும். ஏன்னா நிம்மதி இல்லாமல் அந்த உடலுறவை கொண்டு அந்த குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தைகள் சாதகம் சிறப்பாக அமையாதான். அந்த குடும்பத்துக்கு தோசை சாதகமாக அமைஞ்சிருமா. அப்போது திசா புத்தி நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். 2 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அப்புறமா எப்படியா இருக்கட்டும், அப்புறம் சரியாக போயிடும். அப்போ 2 வருஷத்துக்கு திசா புத்தி கெடாமல் இருக்குதான்னு சொல்லி அந்த திசா புத்தி பார்க்கணும். அப்போ பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி இத்தனையும் பார்க்கணுங்கிறது விதிமுறை. அதே மாதிரி ஆயில் ஸ்தானத்தை பார்க்கணும் மெயினாக. இப்போ பாரு, பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி 5 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேன். இப்போ 6ஆவதே சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணணும்? அவங்கவுங்க ஜாதகத்தில் ஆயில் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். சரி, அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி பார்க்குறது? மேஷத்துக்கு 8 கூடியவர் சனி நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும் வாங்கியிருந்தால் ஆயில் கெடால். சனி நட்சத்திரம் வாங்கின கிரகமோ குரு நட்சத்திரம் வாங்கின கிரகமோ பார்த்தால் ஆயில் கெடாது. 6 செவ்வாயை. சரி, அது கெட்டு போச்சு. லக்கணத்துக்கு 8 கூடையவர் என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு 8 கூடிய கிரகம்
சனி நட்சத்திரமோ குரு நட்சத்திரமோ பெற்று இருக்கணும், அல்லது இந்த நட்சத்திரம் வாங்கினீங்க அவரை பார்க்கணும், ஆயில் கெடாது. அப்போது 2 ஜாதகத்துலேயே அவங்கவுங்க ஜாதகத்தில் ஆயில் கெடலையான்னு பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தாலும் என்ன பண்ணோம், மனைவி ஜாதகத்தில் கணவனுக்கு ஆயில் வலிமையா, கணவன் ஜாதகத்தில் மனைவிக்கு ஆயில் வலிமையான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது? 2ஆம் இடம் தான் ஒரு மனைவிக்கு ஆயில் ஸ்தானம், 2ஆம் இடம் தான் ஒரு கணவனுக்கு ஆயில் ஸ்தானம். அப்போ என்ன பண்ணணும், மேஷத்துக்கு 2ஆம் இடமும் லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் ஒரு பெண் சாதத்தில் கெட்டால் கணவருக்கு கண்டத்தை கொடுக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதையும் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்து ஒரு ஆண் சாதகத்தில் 2 8ஆம் இடமும் கெட்டு போய், ஒரு ஆண் சாதகத்தில் செவ்வாய் வந்து சதயம், லக்கணத்துக்கு 8 கூடியவர் மாந்தியோடு இருக்கார். அந்த இறந்து போகிறதுக்கான கணக்கு இது. கணவர் கல்யாணத்துக்கு அப்புறம் இறந்து போகிறதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். இதெல்லாம் எடுத்து நம்ம பொருத்தம் போடும்போதே இத்தனையும் கொண்டு வந்துடணுமா? அப்போது பொருத்துக்கு முன்னாடி இத்தனையும் நான் சொல்கிறேன்னு அரை மணி நேரமாச்சும் ஆய்வு பண்ணணுமில்ல. ஆய்வு பண்ணாத பொருத்தம் போட்டால் என்ன ஆகும்? ஓரளவுக்கு அதை நம்ம கொண்டுகிட்டு போகணும், கிறகு நிலையெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் போகிறோம். பொருத்துக்கு மட்டும் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா இது வந்து மக்களுக்கு இது தேவையான ஒன்று, அதை நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் மக்களுக்கு. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு ஆண் சாதகத்தில் மேட்ச் கட்டக்கூடிய செவ்வாய் சதயத்தில் இருக்கார், லக்கணத்துக்கு 8 கூடியவர் மாந்தியோடு இருக்கார். இப்படி இருக்கிற ஜாதகத்துக்கு பெண் சாதகத்தை எப்படி சேர்த்தணும்? 2ஆம் இடத்துக்குடையவர் சனி நட்சத்திரத்தில் இருக்கணும், சனி நட்சத்திரம் வாங்கின கிறக்க 2 கூடியவரை பார்க்கணும். இப்படி சேர்த்துவிட்டால் கணவனுக்கு ஆயில் கெடாது, மனைவியால் கணவனுக்கு ஆயிலை காப்பாற்றப்படும். சரி, அது இல்லை. லக்கணத்துக்கு 2ஆம் இடம் இந்த நட்சத்திரம் பெற்றிருக்கணும், சனி நட்சத்திரத்தில் இருக்கணும், சனி நட்சத்திரம் வாங்கின அந்த 2 கூடியவரை பார்க்கணும். குரு நட்சத்திரம் வாங்கியிருக்கணும், குரு நட்சத்திரம் வாங்கிய அந்த 2 கூடியவரை பார்க்கணும். இப்படி இருந்தால் கணவனை காப்பாற்றிப்படலாம். அப்போது அவங்க அந்த மனைவி சாதத்தில் 2 சாதத்துலேயுமே சதய நட்சத்திரம் ஒரு 2ஆம் இடமும் மாந்தி ஒரு 2ஆம் இடமும் இல்லை 2 பேர்த்தையுமே சதய நட்சத்திரம் வாங்கின தொடர்பில் இருந்தால் அந்த கணவனுக்கு எப்போ வேணாலும் மரணம் வருமா? அப்போ ஒரு கணவன் இல்லாமல் சாதகம் பெண்கள் கொண்டு வர்றாங்க. அப்போ சாதகத்துக்குள்ளே சாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த சாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் நான் சொல்கிற மாதிரி கெட்டிருக்கும். இப்போ இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு அந்த அறிவு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். இப்படி இருந்தால் இப்படி நடக்குது. ஒரு சாதகத்துக்குள்ளேயே சாதகம் கற்றுக்கணும், அதுதான் பெரும் பொருள். நானும் ஜாதகத்துக்குள்ளேயே சாதகம் நிறையா கற்றுக்கிட்டேன், அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அப்போது இத்தனையும் பார்த்து அப்புறமா பொருத்தம் போட்டால் நல்லது. அப்புறமா எத்தனை பொருத்தம் வருதுன்னு பார்த்து போடணும். டெய்லியும் எனக்கு 2 ஜாதகம் வருது, என்ன இந்த மாதிரி விவகாரத்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நிறையா வருது. அந்த சாதகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தான் பொருத்தம் போட்டாங்கன்னு தெரியல, அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை விளக்கம் சொல்கிறேன். ஒரு பொருத்தத்துக்கு மட்டும் இத்தனை விளக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பொருத்தம் வந்து இதெல்லாம் பார்த்து போடணும். கல்யாணம் வந்து இருக்கணுங்கிறது அவசியமான ஒன்று. நாம் கவனக்குறைவாக இருக்கிறது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தால் அது பிரச்சனை, பேர பிள்ளைங்க பிரச்சனை, அப்படியே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்தும் போது ஒழுங்காக சேர்த்தலைன்னா அந்த குடும்ப பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கும். அதனால் திருமண பொருத்தம் போடும்போது முன்ன பொருத்தத்துக்கு போகாமல் 2 சாதத்தில் செவ்வாய் கெடாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். செவ்வாயை நான் உச்சரிக்கிறேன். ஒரு சாதகத்தில் செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் இருக்குது, ஒரு பெண் சாதகத்தில், ஒரு ஆண் சாதகத்தில் மாந்தியோடு இருக்குது, அல்லது 2 ஜாதகத்திலையுமே சதயத்தில் இருக்குது, அல்லது 2 ஜாதகத்திலையும் மாந்தியோடு இருக்குது. இந்த ஜாதகத்தை சேர்த்தனா என்ன ஆகும்? இந்த மாதிரிலாம் சேர்த்தனா என்ன ஆகுதுங்கிறதுக்கான விளக்கம் சொல்கிறேன். இந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், தப்பே வராது. இப்படி இருந்து நம்ம அதை சேர்த்தனோம்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கடை வாங்குவாங்க. யார்? கணவன் மனைவி. பொருளாதாரம் இறங்கிக்கிட்டே போவோம், வீழ்ச்சி, வளர்ச்சி இருக்காதான், பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்காதான். அப்போ வீழ்ச்சி ஆகிட்டு 2 பேரும் சேர்ந்து கடை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, போராட்ட வாழ்க்கையே வாழ்வாங்களாம். 2 பேரும் சுமூகமாக இருப்பாங்களான்னா இல்லை, போராட்ட வாழ்க்கையே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 2மே பாவகிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறதுனால. அப்போது இந்த பொருளாதாரம் 2 பேர்த்துக்கும் ஏழ்மைப்படாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், மேசல்லிருந்து நான் மேசத்தை தொட்டு தான் லக்கணத்தை நான் வந்து கொண்டு வருவேன். மேசம்னா சாதகர் வீடு, அதுக்கு 10ஆம் இடம்னா தொழில், அது சனி பகவான். அந்த 10லிருந்து 11 தான் சேமிப்பு. நாம் 11ஆம் இடத்தை சேமிப்பு கிடைக்கிறோம்.
அது சரியான சேமிப்பு கிடையாது. அப்போ 10லிருந்து 11 தொழிலுக்கு லாபம் தான் சேமிப்பு. அப்போ ஒரு சாதகத்தில் 2 8ஆம் இடம் கெட்டு போனால் எப்பயுமே முன்னேற்றம் இல்லையா? இது சாதாரண கருத்து அல்ல. நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. அதை ஆய்வு பண்ணி பார்க்குற போது சாதகத்தை கடினம் இல்லாமல் சொல்லலாம். நான் சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் சாதகத்தை கடினம் இல்லாத சொல்லும் கருத்து, சனங்களுக்கு உபயோகப்படும் கருத்து. எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கீழே போட்டுறாதீங்க. இது பெரும் பொருள், அழியாத சொத்து. இதை கையில் வச்சுக்கிட்டோம்னா நூலில் இருக்கும். நூல்லாம் நிறைய படிச்சிருப்போம். அப்போ அந்த நூலில் இருக்கிறது கவனத்துக்கே போகும். அப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகம் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் 2லேயுமே கெட்டு போனால் அதை சேர்த்தக்கூடாது. அதுக்கு காரணம் சொன்னேன். 2 பேருமே வறுமையிலே வாழ்வாங்க. மேசத்துக்கு 10லிருந்து 10 தொழில் அப்படின்னா மகரம், அதிலிருந்து 11னா சேமிப்பு, அது 8ஆம் இடம். அப்போ லக்கணத்துக்கு 8ஆம் இடமும் ராசி மேசத்துக்கு 8ஆம் இடமும் சேமிப்பாக வந்துடுது. ஒரு சாதகத்தில் இந்த 2ம் கெட்டு போய் அவங்க முன்னேற்றத்தை இருக்குதான்னு பாருங்கள், இருக்காது. மேசத்துக்கு கெட்டக்கூடிய செவ்வாயும் லக்கணத்துக்கு எட்டக்கூடிய கிரகம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எட்டக்கூடியவரும் இந்த கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் வேணுமில்ல? கெட்டு போகிறதுக்கு திதிசூனியம், வக்கரகம், மறைவு சாணம், பாதக சாணம், முடக்கு ராசி இதெல்லாம் எடுக்கவே தேவையில்லை. கெட்டு போகிறதுக்கு 6 சப்ஜெக்ட் தான். சதய நட்சத்திரம் 1, திருவாதிரை இன்னொன்று, மாந்தி, இவங்க 3 பேர் கொடிய பாவத்தை செய்வார்கள், பெரிய கடனை பண்ணுவார்கள், குடும்பத்தை பிரித்து வைப்பார்கள், மரணத்தை கொடுப்பார்கள். ஆக்சிடென்ட், இந்த கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமலை எல்லாமே இவங்களால தான் வருது, இந்த 3 பேர்த்தால். அப்போ கொடிய பாவத்தை செய்யறது இந்த 3 பேர் தான். அப்போ இவங்க தொட்டாக்கா அது கெட்டு போயிடும், அவ்வளோதான். அதுக்கோசரம் இந்த முடக்க ராசி, பாதக அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. நல்ல நட்சத்திரம் ஒரு கிரகம் வாங்கியிருக்குது, இந்த பாவ கிரகங்கள் அவரை தொடல, அந்த கிரகம் கெடாது. அப்போ யார் தொட்டால் கெடாது அப்படின்னு இப்போ தான் சொன்னேன். திருவாதிரை, சதயம், மாந்தி இவங்க 3 பேர் கொடிய பாவத்தை செய்யக்கூடிய கிரகம். அதுக்கு மேலே அஸ்வினி, மக, மூலம். இந்த 6க்குள்ளே சாதகம் அடங்கி போச்சு. இந்த கெட்டு போகிறதுக்கு இந்த 6 தான் காரணம். ஒரு சனி பகவான் இந்த 6 பேர் பார்க்கலைன்னா அந்த சனி பகவான் கெட மாட்டார், தொழில் நல்லா இருக்கும். அதே குருவர் இந்த 6 பேர் தொடல, உயர்கல்வி நல்லா படிச்சிருப்பார், தந்தை சொத்து இருக்கும், பாட்டன் 79 மட்டும் வாழ்வார். இந்த 6 பேர் தொழிலினா நான் பாருங்க, இந்த முடக்க ராசி அது எதுக்குமே போகல. இந்த 6 பேரையே தொட்டு எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடுது. அது இல்லைன்னு நான் சொல்ல வரல, இந்த 6ஓட எல்லாம் அடங்கி போயிடுது. அப்போ புதனை இந்த 6 பேர் தொழிலினா புத்தி கத்தி போல் இருக்குமா, யோசிக்காத பதில் சொல்லுவாங்களாம், கேள்வி முடியாத பதில் சொல்லுவாங்களாம், அறிவு நல்லா வேலை செய்யுமா, உடன் பிறந்த சகோதரன் இருப்பானா, புதன் கடலினா தாய் மாமன் இருப்பானா, சின்ன மாமன். அப்போ இந்த 6 பேர்த்துக்குள்ளேயே நம்ம சாதகத்தை அடைக்கலாம். இந்த 6 பேர்த்தினுடைய சப்ஜெக்ட் யார் மேலையெல்லாம் படுதோ அவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க. அப்போது இப்போ இந்த சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குது, இவங்க பார்த்தா கெடுதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை தொடர்பு கொள்ளுது. இல்லை சூரியனே சதய நட்சத்திரம் என்னென்ன இருக்காது, தாத்தா இல்லை, முதல் குழந்தை இல்லை, பூர்வீக சொத்து இல்லை, பங்காளிங்க உதவி இல்லை, குலதெய்வ வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது, ஊர் விட்டு வெளியே வருவார், இவர் உள்ளூர் போக மாட்டார், பையன் போக மாட்டான், பேராண்டி போக மாட்டான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இப்போ தெளிவுபடுத்தி மறுபடியும் ஒருக்க சொல்கிறேன். இந்த பாவகரங்கள் தொட்டால் தான் இது நடக்குதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை நிர்வகிக்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். சரி, அதே குருவை மாந்தி தொட்டுப்படுது. இப்போ பாரு, இந்த சூரியனை தொட்டால் இத்தனையும் நடக்குது. மாந்தி தொட்டாலும் அல்ல சதய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் மாந்தி பார்த்தாலும் சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்த்தாலும் இதை நாளே எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிறப்ப இந்த சதய நட்சத்திரம் நல்லது அப்படின்னு நினச்சிடாதீங்க. யாரை தொட்டாலும் கெட்டு போயிடும். புதனை தொட்டால் தாய் மாமன் இருக்க மாட்டான், தம்பி இருக்க மாட்டான். சனி தொட்டால் அண்ணன் இருக்க மாட்டான், சதய நட்சத்திரம் சனி வாங்கியிருந்தால் மூத்தவன் இருக்க மாட்டான். சுக்கரனை தொட்டால் இருதார யோகம் பண்ணும். செவ்வாயை தொட்டால் கடங்காரனா வாழ்வான். செவ்வாய் சதய நட்சத்திரம் என்ன ஆகும், கடன் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்குமா, எப்பயுமே கடனாளி. நல்ல புத்தி இருக்காது, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய புத்தி போன வகையில் இருப்பாங்க.
அப்போ இந்த சதய நட்சத்திரம் ஒரு கிரகத்தை தொட்டு எந்த கிரகத்தை தொட்டாலும் கெடுதல். அப்போ சதய நட்சத்திரத்தையும் மாந்தி என்ன பண்ணுறாருங்கிறத நாம் அதிகமாக உள்நோக்கி பார்த்தோம்னா சாதகத்தை கடினம் இல்லாமல் சொல்ல முடியும், நிறையா விழிப்புணர்வை சனங்களுக்கு ஏற்படுத்த முடியும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்காமே இருந்தோம்னா, நூலில் படித்த கருத்துக்களையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காதே போயிருப்போம், சனங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது. அப்போ இதை எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் வந்து ரெண்டும் கெட்டு போனால் பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதாரம் எப்பயுமே மேல்மைப்படாதான். 10 ரூபா பணம் இருந்தால் இறங்கி போயிடும், அந்த குடும்பம் இறங்கி போயிடும், பொருளாதாரம் இறங்கி போயிடும், ஏறாது. அப்போ ரெண்டுலேயே அப்படி இருந்தால் போடக்கூடாது, ஒன்றில் இருந்தால் ஒன்றில் இருக்கக்கூடாது. அதே வந்து சுக்கிரன் ரெண்டும், சுக்கிரன் ரெண்டுலேயும் மாந்தியோடு இருந்தாலும், ஒன்று சதயத்தில் இருந்து ஒன்று மாந்தியோடு இருந்தாலும் குடும்ப பொருத்தம் போடக்கூடாது. போட்டோம்னா என்ன ஆகும்? இருதாரத்தை பண்ணும். அப்போ இருதாரம் பண்ணுறத வகையெல்லாம் இப்படியெல்லாம் வந்துடும். அப்போ சிறப்பு இருக்காது. அப்போ பொருத்தம் போகிறதுக்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டியது ஒரு 7-8 பிரச்சனை இருக்குது. அந்த 7-8ஐயும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் பொருத்தத்துக்கு போகணும். நம்ம எடுத்த உடனே 8 பொருத்தம் வருது, 10க்கு 8 வருது, 12க்கு 10 வருது, இதை சொல்லக்கூடாது. கிரக நிலையை உள்நோக்கி பார்க்கணும். உள்நோக்கி கிரகத்தை பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கணுமா? அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் பொருத்தத்தை கரெக்டாக போட முடியும். அதையெல்லாம் செய்யாமல் வந்த வயதுக்கு அது அவங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படின்னுக்கிட்டே வருவாங்க. 10-5 பேர் உட்காந்துருப்பாங்க. ஐயா எங்களுக்கு ஒரு பொருத்தம், அந்த அவ்வளோ அனாவசியமாக அந்த பொருத்தத்தை நினைப்பாங்களாம். ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது. சோசியக்காரர் நாளைக்கு வா பொருத்தம், இன்னைக்கு அர்ஜென்ட்டுன்னா நாளைக்கு வா, இன்னைக்கு போட முடியாது, அனுப்பிச்சி விட்டுறணும். அர்ஜென்ட்டாக பொருத்தம் கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது, அர்ஜென்ட்டாக பொருத்தமும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? அந்த பொருத்தம் ஒன்றில் தான் அவங்க குடும்ப வாழ்க்கை வலிமைப்படுறது இருக்குது. அது நாம் வந்து அனாவசியமாக ஒரு 10 ரூபா காசு வருதுன்னு சொல்லி போட்டோம்னா நாம் சோசியக்காரனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம். சோசியக்காரர் எப்படி இருக்கணும்? தெய்வம் பேசாது, நாம் பேசுகிறோம். அப்போ தெய்வ தேவையில் ஒரு படி மேலே இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி பூரா எப்படி இருக்கணும்? 10 ரூபா சம்பாதிக்கணும்னு இருக்கக்கூடாதான். நல்ல ஜோசியக்காரையா, அவர் சொன்னது இது வரைக்கும் தப்பே வந்ததில்லை, அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும்னா இதெல்லாம் கையாளணும். இது போல் நிறையா விஷயங்கள் சோசியத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சொல்லியிருக்கிறேன். ஒரு சப்ஜெக்டை 4 தரம் சொல்கிறேன், 4 வீடியோவில் 4 தரம் சொல்கிறேன். ஏன் ஒரே சப்ஜெக்டை 4 தரம் சொல்கிறேன்? திரும்ப திரும்ப உங்களுக்கு மனப்பாடம் ஆகட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் நூல் படிக்கலைன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. சத்தியமாக ஒரு நூல் கூட படிக்கலை, குருநாதர் கிடையாது. அப்போ நான் என்னுடைய ஆராய்ச்சியில் இத்தனையும் எடுத்தேன். ஒரு சாதகம் சொல்லும் அளவுக்கு என்னுடைய ஆராய்ச்சியிலே எடுத்தேன். இது பெரும்பொருள். எனக்கே நினைச்ச ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இத்தனையும் எடுத்தோம்னு. இது உண்மையான ஒரு கருத்து. ஆனால் அனைத்தும் வேலை செய்யும். நான் சொல்ல அனைத்தும் வேலை செய்யும். இப்போ பொருத்தத்துக்கு என்ன சொன்னேன்? செவ்வாய் 2லையும் கெட்டிருந்தால் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அதேமாரி குரு 2லையும் கெட்டிருந்தால் போடக்கூடாது. என்ன காரணம்? குருன்னா தங்கம், எல்லாத்துக்கும் தெரியும். குரு அப்படிங்கிறது தங்கம். குருன்னா பாட்டனுக்கு ஆயில்காரர். அது எப்படி பாட்டனுக்கு ஆயில்காரராக வருது? 5ஆம் இடம் அப்படின்னா பாட்டை, அது சூரியன் வீடு. அதே மாதிரி இந்த பூர்வீகத்துக்கு எடுக்கும்போதோ இல்லை தாத்தாவுக்கு எடுக்கும்போதோ சூரியனை தான் எடுக்கணும். சூரியன் எடுத்திங்கன்னா தப்பே வராது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா தப்பு வரும். சூரியனை மேசத்துலேருந்து எடுத்து பாருங்க, பூர்வீகத்துக்கு தப்பே சொல்ல முடியாது. சூரியன் ஜவா நட்சத்திரம் தான் தாத்தா சொத்து இருக்கும், மாந்தியோடு சேர்ந்தால் இருக்காது. அப்போ கரெக்டாக வரும். ஒரு சாதகத்தில் 27 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும். அதுக்கு ஒரு கிரக நிலை இருக்கு. 30, 32, 34, 36க்குள்ளே தான் கல்யாணம் ஆகும். அதுக்கு ஒரு கிரக நிலை இருக்கு. கல்யாணமே இல்லை, அதுக்கு ஒரு கிரக நிலை இருக்கு. இப்போ இந்த கல்யாணத்துக்கு இந்த 3 தான், வேற எதையும் எடுக்க தேவையில்லை. அப்போ குரு கெடவில்லை, சுக்கிரன் கெடவில்லை, லக்னத்துக்கு 2ஆம் இடம் கெடவில்லை. 22லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் நிற்காதுன்னு எல்லாம் யோசிச்சுக்குங்க, எழுதிங்க, தப்பே வராது. சுக்கிரனும் குருவும் கெடாமல், லக்னத்துக்கு 2 கூடியவர் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகத்தில் திருமணம் 27க்குள்ளே கண்டிப்பாக ஆகும். சரி, அப்புறம் 30க்கு மேலே 36க்குள்ளே கல்யாணம் ஆகும். அது எதனால்? சுக்கிரன் கெட்டு குருவும் கெட்டு போய்
லக்னத்துக்கு 2ஆம் இடம், என்ன லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடம் அவுட் ஆயிடுச்சுன்னா 30, 32, 34, 36க்குள்ளே கல்யாணம் ஆகும். அப்போது இதை நோட் பண்ணணும். அதுக்கு அடுத்த கல்யாணமே இல்லை, இப்படி ஒரு கிரக நிலை இருக்குது. இந்த கல்யாணமே இல்லைங்கிறதுக்கு என்ன கிரக நிலையிலும் கண்டிப்பாக நமக்கு ஆதாரம் வேணும். இந்த ஆதாரத்தை நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. மேஷத்துக்கு 2 கூடிய சுக்கிரன் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறார். லக்கணத்துக்கு 2 கூடியவர் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராசிக்கு 2 கூடியவரோட கேது சேர்ந்து இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் 3 2ஆம் இடமும் கேதுனுடைய நட்சத்திர தொடர்பு வருதோ, 3 2ஆம் இடமும் வந்துட்டா அவங்களுக்கு கல்யாணம் இல்லைங்கிறத 100க்கு 100 உண்மை. அப்போ ஒரு ஜாதகம் வந்து 22 வயசில் வரும்போது அந்த ஜாதகத்தை நாம் இதை ஆய்வு பண்ணணும். இந்த பையனுக்கு கல்யாணம் இப்படி லேட் ஆகும், சரி அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து என்ன? இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு சிகப்பாக வேணும்பான், அப்படியே நடக்கும். வர்ற பொண்ணெல்லாம் பிடிக்கலையுமா. தாய் தந்தைக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அவனை மீறி பேச முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க. இவன் சாதாரணமாக சொல்லிவிடுவான் பொண்ணு பிடிக்கலன்னு. வயசாகும், தாய் தந்தையவே மறுபடியும் குறை சொல்லுவான். எங்கள் அப்பா கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணுறது இவன் தப்பு, புரியுதா? இவன் சொல்கிறது யார் சொல்லுவான்? ஃப்ரெண்டுங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா அக்கறையே எடுத்துக்க மாட்டேங்கிறான்ப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு. எப்படி இவனுக்கு அக்கறை எடுத்துக்கிறது சொல்லு? இவன் தாய் தந்தை பேச்சை கேட்கறது இல்லை, இவனுக்கு சுய புத்தியும் கிடையாது, இருக்காது. அந்த மாதிரி கிரக நிலை இருந்தால் இருக்காது அவனுக்கு சுய புத்தி. அப்போ சோசியக்காரன் நாம் என்ன பண்ணோம்? அவனை திருத்தி விடணும். அந்த திருத்தி விடுறது தான் நம்மளுடைய வேலை. 22லேருந்து 25க்குள்ளே இந்த மாதிரி சாதகம் வந்தால் பொண்ணு அழகாக கேட்டீங்கன்னா பொண்ணு அமையாது. ஏன் படிப்புக்கு ஈக்குவலாக கேட்டீங்கன்னா பொண்ணு அமையாது. நம்ம குடும்பத்துக்கு அந்த குடும்பம் ஆகாத குடும்பம்னா பொண்ணு அமையாது. உனக்கு பொண்ணு கொடுத்துட்டா பெரிய சாதனை, பொண்ணு கொடுத்துட்டாவே பெரிய சாதனை. இதை வந்து ஆணி அடித்து விட்டுறணும். ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னீங்கன்னா பொண்ணே கிடைக்காது. ஏன் மறுபடியும் உன் ஜாதகம் அப்படி இருக்க, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், எப்படியோ பொண்ணு கிடைச்சோன்னு எனக்கு கனவு கூட கண்டாத. உண்மையை சொல்லி மிரட்டி விடணுமா? இது உண்மை சொல்லி மிரட்டி வேற விடணுமா அவனை? அப்போ தான் அவன் வந்து அந்த இடத்துல கொஞ்சமாச்சும் நம்ம சொல்கிறது கொஞ்சமாச்சும் அவன் மண்டையில் ஏறும், கொஞ்சமாச்சும் மாற்று வழிக்கு வருவாங்க. இதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இது மாதிரி ஆயிரக்கணக்கான சாதகம் இப்படி இருக்குது. கல்யாணம் ஆகாததுக்கெல்லாம் 3 2ஆம் இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 2, ராசிக்கு 2, மேஷத்துக்கு 2, கேது நட்சத்திரம் வந்தால் கல்யாணமே கிடையாது. இது மாதிரி நிறையா ஜாதகம் இருக்குது. போன மீட்டிங்கிலே சொல்லிருந்தேன், 46, 44, 42 3 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகலை. போன மீட்டிங்கில் சொன்னேன். இருந்தாலும் இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கிறீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், இதையும் கேட்டுக்குங்க. அந்த 2ஆம் இடம் தான் கல்யாணம் பண்ணி வைக்காதுங்கிறது உண்மை. 7ஆம் இடத்தை போய் கல்யாணம் ஆகிறதுக்கு தொலைவக்கூடாது. 7ஆம் இடம் இருதாரத்துக்கு தான் 7ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கு கல்யாணம் ஆகாததுக்கு 2ஆம் இடத்தை தான் பார்க்கணும். யாருக்கெல்லாம் 2ஆம் இடம் 2 கெட்டு போச்சா கல்யாணம் தாமதமாகும். அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி விட்டுறணும். கொஞ்சம் ஏமாந்தினா கல்யாணம் ஆகாது. பொண்ணு கிடைச்சா பேசாத கட்டிக்கோ. உனக்கு தேவை என்ன தெரியுமா? சாதகம் நல்லா இருக்கணும். பொண்ணு நல்லா இருக்கிறதே இல்லையா, சாதகம் நல்லா இருக்கணும். காலம் பூரா பொழைச்சிக்குவாங்க ஐயா, அந்த பொண்ணுனால உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி தான் பார்க்கணும் ஒழிஞ்சு பொண்ணு அழகை பார்த்துக்கிட்டு சிகப்பை பார்த்துக்கிட்டு இப்படிலாம் நிறைய ஜாதகம் மிஸ் ஆகிருக்குது. அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். நிறைய என்கிட்ட இருக்குது சரக்கு. நான் அத்தனைக்கு போனால் நேரம் ஆயிரும். அதுக்கோசரம் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். அப்போது இந்த 3 2ஆம் இடம் கேது நட்சத்திரத்தில் தான் கல்யாணம் ஆகுங்கிறத உண்மையாலுமே நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். இது எப்படி ஆய்வு பண்ணுறது? அது தேவை வேணுமில்ல. யாருக்கெல்லாம் 38க்கு மேலே கல்யாணம் ஆகாது இருக்குதோ, 36க்கு மேலே கல்யாணம் ஆகாது இருக்குதோ அந்த சாதகத்தை வாங்கி பாருங்க. நான் சொல்கிற மாதிரி இல்லைன்னு என்ன கேளுங்க. 36க்கு மேலே யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்க சாதகமெல்லாம் 3 2ஆம் இடமும் கேது நட்சத்திரம் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்காது. ராகு நட்சத்திரம் கல்யாணம் பண்ணி வைக்கும். ராகு நட்சத்திரம்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காது போகுது. கேது நட்சத்திரம் கல்யாணம் பண்ணாது. இதே இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து பயிற்சிக்கு எடுத்து கொண்டு போங்க. இளமையில் வரும்போதே அவங்கள மிரட்டி விடுங்க, ஏமாற்றி விடும். 36க்கு மேலே கல்யாணம் ஏதோ ஒரு பொண்ணு இருந்தால் பரவாயில்லைன்னு நினைப்பேன். அந்த எண்ணத்துக்கு அன்னைக்கு போகிறதோட இன்றைக்கே உஷாராயிரு. இதெல்லாம் நம்ம சோசிக்கிற அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும், தாய் தந்தைக்கும் சொல்லணும். என்ன இந்த மாதிரி கிரக நிலை இருக்குது, ஏமாற்றி விடும். அவன் பையன் சொல்கிறபடி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எதையோ ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்குதா கட்டி வச்சிடலாம். இது ஒரு நிலைப்பாடு.
இந்த பொருத்தத்துக்கு மட்டும் இத்தனையும் சொன்னேன். பொருத்தம் போடும்போது இதையெல்லாம் கவனித்து பொருத்தத்துக்கு போங்க. இது தவறு எந்த இடத்துல நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆய்வு. சண்டை சச்சரவாகவே இருக்குது, என் பிள்ளை பிரிஞ்சு இருக்குது அப்படிம்பாங்க. அந்த ஜாதகத்தை என்ன பண்ணோம், மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் கொண்டாட சொல்லணும். கொண்டாட சொல்லி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதிலிருந்து தெரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி கிரக நிலை இருந்தால் இப்படி தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த தவறுக்கு தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே இருதார யோகத்தினுடைய தன்மை எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குற போது, சுக்கிரன் வந்து கணவர், சுக்கிரன் மனைவின்னு சொன்னேன். அப்போ செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்க்கவே இல்லை ஒரு ஜாதகத்தில், அமஸ்திலையும் பார்க்கல, ராசிலையும் பார்க்கல. லக்கணத்துக்கு 7 கூடியவர், அதையும் செவ்வாய் பார்க்கல. அப்போ சுக்கிரனும் செவ்வாய் பார்க்கல. லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாலும் அதுக்கு 7 கூடியவரையும் செவ்வாய் பார்க்கல. அப்போ ஏதோ ஒரு லக்கணம், அந்த லக்கணாதிபதியும் சுக்கிரனை பார்க்கல, 7 கூடியவர் பார்க்கல. அப்போ லக்கணாதிபதி 2 பேரும், செவ்வாங்கிற லக்கணாதிபதியும் லக்கணம் எங்கே உழவுதோ அந்த லக்கணாதிபதியும் 7 கூடியவரையும் சுக்கிரனையும் பார்க்கலைன்னா அவங்களுக்கு 2 தாரம் உறுதிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அப்போ இந்த செவ்வாய் யாரை நோக்கி போகும் தெரியுமா, 11 கூடியவரை நோக்கி பார்க்கும். அவனுக்கு இருதாரம் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம். 7ஆம் இடத்தை 2ஐயும் பார்க்காது லக்கணாதிபதி, 11 கூடியவர் சனியை பார்க்க, இல்லைன்னா லக்கணத்துக்கு 11 கூடியவரை பார்க்கும். இந்த லக்கணாதிபதி 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க. அப்போ இருதாரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம். அப்போ அந்த மாதிரி ஜாதகத்துக்கெல்லாம் பொருத்தம் போட அதிகவனமாக போடணும். இது ஒரு இருதாரத்துக்கு. சுக்கிரன் நீச்சமாயிருது, லக்கணத்துக்கு 7 கூடியவர் உபயத்தில் இருக்கார், அதை ஏதோ ஒரு பாவகரங்கள் பார்க்குது. அப்படி பார்க்குற போது என்ன பண்ண 2 தாரம் பண்ணிவிடும். அப்போ லக்கணத்துக்கு 7 கூடியவர் மாந்தியோட, மேஷத்துக்கு 7 கூடியவர் சதய நட்சத்திரம், இருதாரம். இருதாரத்துக்குலாம் நம்ம இப்படி பார்க்கணும். பார்த்தோம்னா சரி இருதாரம் இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இருதாரம் இருக்கிற ஜாதகத்துக்கு ஆப்போசிட் ஜாதகத்தை இருதாரமாக போடுறது நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தோஷத்துக்கு தோஷம் சரியாக போயிடும். அது எப்படி சரியாக போவோம், அவங்களே 2 தாரத்தை நோக்கி போவாங்க, இவங்களே 2 தாரத்தை நோக்கி போவாங்க. அப்போ இருதாரம் இருக்கிற ஜாதகத்துக்கு பூரா தோஷம் இல்லாமல் ஜாதகத்தை சேர்த்தனோம்னா தப்பிச்சுக்கும். ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு தோஷம் இல்லை, இவங்க கூட வாழ்ந்து தான் ஆகணும், அது அடிபட்டு போயிடும். அப்போது இந்த தாரதோஷம் யாராருக்கெல்லாம் இருக்குதுங்கிறது 7ஆம் இடத்தை கொண்டு தாரதோஷத்தை பார்க்குறோம். கல்யாணம் ஆகுமா ஆகாதா, லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம், கல்யாணமே ஆகாததுக்கு என்ன காரணம், 27க்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன காரணம், 3 சப்ஜெக்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து 3ஐயும் ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணாத விட்டுறாதீங்க. இது வந்து பெரும் பொருள், அழியாத சொத்து. இதை எதோ சொன்னாங்க, வீடியோ பாருங்கள், இப்போ திரும்ப திரும்ப இதை வீடியோவை கேளுங்க, எடுத்து பாருங்கள், தப்பு வராது. புரியுதா? ஏன்னா இதை நான் சொல்லி அனுபவப்பட்டு உண்மையாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் இதை வந்து செயல்பாட்டுக்கு போங்க. அப்போது இந்த இடம் வாங்க, வீடு கட்ட, காடு வாங்கிறதுக்கு 9 நட்சத்திரம் தான் சொன்னேன். இந்த 9 நட்சத்திரத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், கீழே போட்டுறாதீங்க. வீடு கட்டுறதுக்கு கேட்டாங்கன்னா எப்போ வீடு கட்டணும், அவங்க என்னென்ன கேட்பாங்க. ஒரு ஜாதகம் கொண்டு வந்தால் கல்யாணம் எப்போ நடக்குதுங்கிற ஒரு பிரச்சனை. கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்போமா, பையன் ஜாதகப்படி நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருப்பான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பையன் ஆயுள் காலம் மட்டும் காலமுன்னு கடைசியில் சாப்பாடு போடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சொந்த தொழில் அமையுமா அமையாதான்னு கேட்பாங்க. பையனுக்கு சொந்த தொழில் அமையுமா அமையாதா, அப்பா சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாத வீடு சொந்த வீடாக இருக்காது, எப்போ கட்டுவோம்னு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே சாதகத்தில் விளக்கம் இருக்குது. அதை நம்ம வந்து ஆய்வு பண்ணணும். எதுக்குமே கேள்விக்கு பதில் இல்லாமல் இல்லை. அதனால் அதெல்லாம் எடுக்கணும். சொந்த வீட்டுக்கு கேட்டாங்கன்னா இந்த 3 4ஆம் இடத்தையும் பார்க்கணும். தொழிலுக்கு கேட்டாங்கன்னா பையனுக்கு 2 10ஆம் இடத்தை பார்த்தால் போதும். சனியும் 10ஆம் இடத்துக்குரிய லக்கணத்துக்கு 10 கூடியவரும் தொழிலுக்கு பார்க்கலாம். அப்போ சனி கெட்டு போய் லக்கணத்துக்கு 10 கூடியவரும் கேட்டால் சொந்த தொழில் கிடையாது, சொந்த தொழில் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இந்த கருத்துக்களை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க. அடுத்த மாதத்தில் வந்து இன்னும் புது கருத்துக்கள் நிறைய சொல்கிறேன். சொன்ன கருத்துக்களை கொஞ்சம் மீண்டும் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் ஆய்வு பண்ணுறேன். அதேமாரி இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. ஆர் முருகேசன் சோதிடர், பள்ளிப்பாளையம் அக்கராகாரம். முருகேசன் சோதிடர், பள்ளிப்பாளையம் அக்கராகாரம், 750 22
15 692. இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்டால் சரியான பதில் சொல்லுவேன். சந்தேகத்துக்கு தீர்த்து வைக்கிற அளவுக்கு என்னுடைய கருத்துக்கள் இருக்கும். இதை வந்து மறந்துடாம கேள்வி கேளுங்க. அதேமாரி இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு அறிவிப்பு என்னவென்றால், உங்கள் சாதகத்தை 22 வயசிலிருந்து எங்களிடம் ஆன்லைன் மூலியமா கொடுத்து திருமணம் ஆகிறதுக்கான வழி இருக்குதா இல்லையா, பொருளாதார மேல்மைப்பட்ட நிலை எப்படி இருக்குது, தாய் தந்தையை இந்த பிள்ளைங்க பார்த்துக்குமா, இந்த பிள்ளைங்களை நாம் பார்த்துக்கணுமா, இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. என்னிடம் வந்து நீங்கள் சாதகம் பார்க்க அணுகலாம். ஆன்லைனில் அணுகிற போது அந்த சாதகத்தில் அத்தனை சிறப்பான கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். அதிலிருந்து உங்கள் குடும்பத்தை நல்ல முறையாக ஓட்டி கொண்டு போகலாம். திருமண தடை இருக்கிற சாதகத்துக்கெல்லாம் மருந்து கொடுப்பேன். இந்த மாதிரி செய்யுங்க, திருமணம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கான மருந்து. இதை எப்போ கொடுக்கணும்? 22 வயசு 23 வயசுக்குள்ளேயே என்னடா வந்து அணுகணும். 36 வந்து அணுகுனா பயனில்லை. அந்த மாதிரி 25 கடைசி டைம் 25க்குள்ளே என்ன அணுகி திருமணம் எப்படி நடக்கும், ஏன் நடக்குமா நடக்காதா, தோசை என்ன இருக்குங்கிறத என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக இந்த திருமணத்துக்கான வழிகள் காட்டுவேன். என்ன நீங்கள் 36 வயசில் வந்தால் காட்ட முடியாது. நோய் முத்தி போன வேட்டி அதை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? அதனால் நோய் கம்மியாக இருக்கிற போது என்ன அப்படின்னா 22 25 வயசுக்குள்ள என்னிடம் அணுகி அந்த சந்தேகத்தை தெரிஞ்சுக்கலாம். என்ன சந்தேகமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பொதுமக்களுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்க அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து, வீடியோ எடுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே அனைத்து சோசியலாக இது வரைக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லிச்சு, பூபதி தம்பிக்கும் நன்றி தெரிவித்து, என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து வணக்கம் தெரிவிக்கிறேன். வணக்கம். நல்ல ஒரு அருமையான சிறப்பான கருத்துக்களை வழங்கிய அனுபவ ஜோதிடர் இந்த மண்ணின் மைந்தன் முருகேசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படும்.